நாமக்கல் மாவட்டம் ஆவத்திபாளையம் அருகே ஓடிக்கொண்டிருந்த அரசு பேருந்தின் பின்புற படிக்கட்டு கழன்று சாலையில் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மிக மெதுவாக பேருந்து சென்றதால் பேருந்து படிக்கட்டில் பயணித்த மாணவ மாணவியர்கள் உயிர் தப்பியுள்ளனர். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம். விவரங்கள் வழங்கி. வணக்கம். நாமக்கல் மாவட்டம் குமராபாளையத்திலிருந்து ஈரோடு வரை செல்லும் K1 அரசு பேருந்து தினந்தோறும் சென்று வருகிறது. இந்த நிலையில குமராபாளையத்திலிருந்து பள்ளிப்பாளையம் நோக்கி ஆவத்திபாளையம் என்ற பகுதியில் இன்று காலை அரசு பேருந்து வந்து கொண்டிருந்த பொழுது காலை நேரம் என்பதால் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியரும் இலவச மகளிர் பேருந்து என்பதால் ஈரோட்டிற்கு பயணிக்க செல்லும் பெண்கள் என சுமார் 70க்கும் மேற்பட்டோர் பேருந்தில் பயணம் செய்தனர். பள்ளி நேரம் என்பதால் ஏராளமான மாணவர்கள் பேருந்து படிக்கட்டில் நின்றபடியே பயணம் செய்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில ஆவத்திபாளையம் பேருந்து நிறுத்தம் பகுதி அருகே பயணிகளை ஏற்றுவதற்காக அரசு பேருந்து நின்றது. பேருந்தினை ராமு என்பவர் ஓட்டி வந்துள்ளார். அங்கிருந்த பயணிகள் ஏற்றுக்கொண்டு பேருந்து மெதுவாக சென்று ஒரு வேகத்தலையின் மேல் ஏறி இறங்கிய பொழுது எதிர்பாராத விதமாக அரசு பேருந்தின் பின்புற படிக்கட்டு பகுதி கலண்டு கீழே விழுந்தது. இதில் அதிர்ச்சி அடைந்த ஓட்டுநர் உடனடியாக பேருந்தை நிறுத்திவிட்டு மற்றொரு பேருந்தில் இங்கிருந்த அனைத்து பயணிகளையும் ஏற்றிவிட்டார். தொடர்ந்து பேருந்து மிகவும் மெதுவாக சென்ற காரணத்தினால் படிக்கட்டில் தொங்கியிருந்த சக மாணவ மாணவியர்கள் யாருக்கும் எந்த ஒரு காயங்களும் ஏற்படாமல் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மேலும் இது குறித்து போக்குவரத்து துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி.